திருவண்ணாமலை மாவட்டம் அனகாவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேல்மா கிராமத்தில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து சிப்காட் தொழிற்சாலையை அமைக்க தமிழகத்தை ஆளும் இந்த விடியா திமுக அரசு அதற்கான ஏற்பாட்டை செய்து வருகின்றது. சுமார் 680 நாட்களுக்கு மேலாக மேல்மா கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாயி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடும் விவசாயிகளின் போராட்டத்தை துளி அளவும் கண்டுகொள்ளாத இந்த விடியா திமுக அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மேல்மா கூட்ரோட்டில் மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இந்த மாபெரும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எம் உதயகுமார் அவர்கள் தலைமை தாங்கி இந்த கண்டன போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். இந்த போராட்டத்தில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்டம் நகரம் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் 2000 பேருக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு ஆதரவாக நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழகத்தின் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். எப்ப சார் கேள்வி கேட்டீங்க? கேள்வி கேட்காம பதில் எப்படி கிடைக்கும்? நான் கேள்வி கேட்க போறேன். 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அந்த விவசாய படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. இல்ல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? உங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு இல்ல துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு. இது கடந்த 10 வருஷமா நடந்துட்டு. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவில லேகிய வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. வறுமையும் பசி அவங்களால ஓரளவு தான் தாங்க முடியும். அதையும் மீறி அவங்க தன்மானத்துல கை வச்சீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஜல்லிக்கட்டு. ஒரு தீல சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடே. பல போர்படம் இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனத்தான் ஒருவ வந்திருக்காடே. கடமோ அவன் மூச்சரிய மயிர்கால்களும் பூச்சரிய வச்சம் அவன் வந்திருக்காடே. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா.